ஐயோ எங்க அம்மைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மைனி சீக்கிரம் ஓடியாங்க. ஏமோ நல்லா தானம்மா பேசிட்டு இருந்தேன், என்னாச்சுமா எழுந்துருமா. இந்த மைனி கறி கூட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, வரால பாரு. ஏமோ என்னை விட்டு போயிடாது போ. என்ன தீபா ஒரு படியா அளந்துட்டு கிடக்க? தீபா அதுக்கு என்ன ஆயிட்டு? என்னாச்சுன்னு தெரியல மைனியோ, நல்லாவே தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாவ. எதையோ என்ன ஆயிட்டு உங்களுக்கு? மைனி எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாளா. தீபா அவசரப்படாத தீபா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏன் இப்படி கிடக்காவ? மைனி இந்த குப்பாய் கிளவி இருக்குல்ல, அது வீடு வாங்கியிருக்குதான் புதுசா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை கேட்ட உடனே இப்படி சாஞ்சிட்டாவ மைனி. இதெல்லாம் நீ முன்ன சொல்லியிருக்கணும். அந்த குப்பாய் கடைக்கு உங்க அம்மைக்கு ஆகவே ஆகாது. அது ஒரு நல்ல துணி உடுத்திட்டு வந்தா உங்க அம்மையால தாங்க முடியாது. அது வீடு வாங்கியிருக்குன்னு சொன்னா அப்புறம் இப்படித்தான் ஆகும். மைனி இப்ப என்ன பண்றது, பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுவோம் மைனி. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இருக்காது தீபா, ஒரு நிமிஷம் இரு. அத்தை, குப்பாய் கடைக்கு சீரியஸா இருக்கான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காவ. குப்பாய் சீரியஸா இருக்கலாம். வாங்கின வீட்டை அனுபவிக்க கூட முடியாம போய் சேர போறாவர். விளங்காதவ கொஞ்ச நெஞ்சம் ஆட்டம் ஆடினா அதுக்கு தான் கடவுள் சரியான கூலி கொடுத்துருக்கு. எம்மோ நான் பயந்தே போயிட்டமோ. என் தங்கமே பயந்துட்டியோ? பயப்படாதமோ, வா வந்து உட்காரு, காப்பி சாப்பிடுவியாம். மருமவளே 2 காப்பி எடுத்துட்டோம் மருமவளே, சீனி அதிகமாக போட்டு. அடுத்தவளுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டா. இந்த கிழவிக்கு என்ன ஒரு கெட்டணும். ஆனா அம்மையும் மவளும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் என்னதான் வேலை வாங்குவாளுவர். இதுல இப்ப காப்பியை வேற போட்டு வந்து இவளுங்க தொண்டையில இறக்கணும். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க சரியா? அதே மாதிரி லாங் வீடியோவில் உள்ளம் கொள்ளை போகுதுடா சீரியல் போயிட்டு இருக்கு, அதையும் போய் பாருங்கண்ணே.